எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். காலங்காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேலா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியாலலாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலையும் தெரியாச்சு. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தான் புரியல. மாமா என்னாச்சு? சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா. கழுத காணாம போச்சா? என்னையா எல்லாரும் இங்கே இருந்து வேடிக்கை பாக்குறீங்க? போய் தேடுங்கய்யா. இல்லன்னா தினமும் காலையில காலனில அவாவா அடி வாங்குவீங்க. போய் தேடுங்கய்யா, போய் தேடுங்க. போங்க, பொம்பளைங்க அடி வாங்கினா நல்லா இருக்காதுமா. நீங்களும் போய் தேடுங்க. போங்க போங்க. கழுதை எங்க இருக்குன்னு நல்லா தேடி பாருங்க. மாமா நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். அது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது. ஒருவேளை சைட்டை தேடி ஓடி இருக்குமா? நானும் அப்படி தாண்டா நினைக்கிறேன். அதனாலதான் அதுக்கு துணையா ஒரு ஆம்பளை கழுத வாங்கலாண்டான்னு சொன்னேன். நீ கேட்கல. எவ்வளவு நாளதான் அதுவும் தனியா இருக்கும் பாவம். ஏமாமா நீ இருக்கும்போது கழுதை இருக்காதா? இது வரைக்கும் நாம வாங்க வேண்டியதுன்னா அது வாங்கிட்டு இருந்தது. இன்னில இருந்து மறுபடியும் நாம வாங்கணும்னு நினைக்கிறேன். சிவா இருக்காரா? இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் கொடுமா, குடிச்சு செத்து போயிடுறோம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா எழுப்பட்டுமா? ஏன் அவன்கிட்ட வாங்காம உன்னால இருக்க முடியலையா? அப்படி இல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுல ஃபர்னிச்சர்லாம் உடைச்சாரு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பினாரு. நமக்கே தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு அழிக்கத்தானே தெரியும், ஆக்க தெரியாதே. சரி, நானே போய் எழுப்புறேன். விடு, இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவா சார், சிவா சார். பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவான். சிவா சார், சிவா சார் நான் மட்டும் எழுந்துருவானே. இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான். நாம தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஏய், எவன்டா அது? எதுக்குங்க? அது கார்பெண்டர் வந்து நீங்க சொன்னதா ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அப்ப நான் வரேங்க. சிவா இவ்வளவு சீக்கிரம் ஏந்து உட்காந்துருக்கேன். மாமா, இன்னைக்கு எந்திரிச்சதும் ஒரு அழகான முகத்தை பார்த்திருக்கேன். அதனால நான் பிரயோஜனம். ஒரு பேட் நியூஸ் இருக்கே. என்னது? நீ இந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்த நேரம் நம்ம தங்கமான கழுத ஓடி போயிடுச்சு. கழுத ஓடி போனதுக்கு இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லையே. தொல்லை விட்டு துப்பா. கழுத விஷயத்த மறந்துட்டான். நான் மறந்தாலும் நீங்க மறக்கூடாது. நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும். கட்டில எடுத்து விளையாங்க. மறக்கல, நமக்கு தான் ஆப்பு வச்சுட்டான். என்னடா சேடு இங்க வரான்? எனக்கு தெரியாம சாமா ஏதாவது தடுக்க. என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணுமில்லே சிவா, அடுத்த மாசம் என் பேட்டிக்கு ஷாதி. அதான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க வந்தேன். ஏய் சேட்டுக்கு ஜில்லன கூல் ட்ரிங்க். சேட்டு, நீ ஒண்ணும் கவலையே படாத. ஷாமியானா செட்டப், லைட் செட்டப், மைக் செட்டப்னு தூள் கலக்கலாம் போ. அது எல்லாம் வேற ஒருத்தட்டே கொடுத்துட்டேன். நீ வெறும் டியூப் லைட் போட்டா போதும். கூல் ட்ரிங்க்ஸ் கேன்சல். சப்ப டீ கொண்டு வா. எவ்வளவு லைட் போடணும்? அது வந்து சிவா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்ல 2 பக்கமும் லைட் போடணும். ரோடே சும்மா அதிரி புதிரி ஆயிடணும். இந்தா அட்வான்ஸ் 10,000 ரூபா வச்சுக்கோ. மீதியே வேலை முடிஞ்சோன்னு வாங்கிக்கோ. டீயை கேன்சல் பண்ணிட்டு ஜில்லனு பீர் கொண்டு வாங்க. இது பாரு, நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். ஒர்க் மாத்திரம் அதிரி போயிடணும். ஓகே, நம்ம வரான். என்னடா அது? என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் 100-200 கொண்டு வந்து கொடுப்ப. இப்ப என்னடா இவ்ளோ பணம்? இதை யாருப்பா கொடுத்தது? இன்னைக்கு காலையில ஒரு அழகான பொண்ணு முகத்துல முடிச்சமா. ஒரு சேடு வந்து பெரிய கான்ட்ராக்டே கொடுத்துட்டான். அவன் கொடுத்த அட்வான்ஸ் தான் இது. நீ சொல்ற அளவுக்கு பொண்ணு இந்த ஏரியால யாரு இருக்கா? அதாம்மா இந்த சினிமால கோரஸ்லாம் பாடுமே ஜோதின்னு. ஓ, அந்த பொண்ணா? சரியா சொன்னடா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. தினத்துக்கும் அந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிச்சா எப்படி இருக்கும்? தினமும் அந்த பொண்ணு மூஞ்சில முழிக்க அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? என்னங்க சிவா சார்? இன்னைக்கு கூட உங்க முகத்துல முழிப்பானு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க. நேத்து எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டியான்னு கேட்டாங்க.
அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டாய ஹெல்மெட் இல்லைன்னு கலைஞரே சொல்லிட்டார். நம்ம தலையெழுத்த பாத்தியா? அப்படி இருந்து போட்டுக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. கொடுமடா சாமி. சொல்லு ஜோதி, நீ சம்மதம் ஒரு வார்த்தை சொல்லினா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுக்குதான் அப்பவே சொன்ன பொம்பளை கழுத வேண்டாம். கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு. காஷ்மீரா இல்ல சிம்லாவா? பொண்ணு வீட்டுல வச்சுக்கோங்க. அதான் சரியா இருக்கும். உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா? உன்னோட குரல் தான். கழுத குரலை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த உலகத்துல இவனாதான் இருப்பான். இது வரைக்கும் எவ்வளவு பாட்டு பாடிருப்ப. எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ஜோதி. பாடு ஜோதி, பாடு. பாடு ஜோதி, பாடு. பாடுன்னு சொல்றல. பாடு. ஊரே 2 நாளும் எந்திரிக்காதவன் கழுதையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறே, உனக்கு என்ன ஆச்சு? நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டைரக்டா அந்த பொண்ணுகிட்டயே பேச வேண்டியதானே? ஏன் இந்த கழுதை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தான் தெரியலையே. வெரி சிம்பிள். நம்ம 2 பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம். நீ அந்த பொண்ணை கெட்டியா கட்டி பிடிச்சி கச கச கசன்னு மோக்கிறே. மேட்டர் ஓவர். அடிங்க, வாயில ஏதாவது வண்டே வந்துற போகுது. காதலிக்கு ஐடியா கொடுறானா, கற்பனைக்கு ஐடியா கொடுங்க. சிவா, அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசி. சூப்பர் ஐடியா. சிங்க மாதிரி ஊரையே கலக்கிக்கிட்டு இருந்த இவன் இப்படி சின்னத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. இப்ப கண்ணு திறந்து பார். எப்படி கலக்கிட்டோம்ல? ரொம்ப நல்லா இருக்குடா. இது நல்லா இருக்கா? கோழிக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கெட் கலர் தூவி வச்சிருக்கான். இதுக்கு தான் காக்கிக்கு தங்குஞ்சு பொன்குஞ்சுன்னு சொன்னாங்களோ? டேய் வாயை மூடுடா. உண்மையிலேயே அற்புதமா வரைஞ்சிருக்கான். உனக்கு ரசனை கிடையாது. உங்களுக்கு உங்க புள்ள எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆண்டி ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க. கோலத்தை நான் போடலமா, என் பையன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவனே செய்யறான். வெக்கம். எப்பா ரொம்ப நோண்டாத. உள்ள இருந்து தண்ணி கிண்ணி வந்துற போதும். ஏன் அங்கிள் கிண்டல் பண்றீங்க? உண்மையிலே நல்லா இருக்கு. அசல் மாடர்ன் ஆர்ட் போலவே இருக்கு. இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படிதான். வா, இவ்ளோ தூரம் வந்திருக்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இன்னொரு வாட்டி கண்டிப்பா வரேன் ஆண்டி. சாங் ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங்கா? ஆமா அங்கிள். ஒரு சின்ன உதவி பண்றியாமா? என்ன? ஊருக்கெல்லாம் பாட்டு போடுற இவனுக்கு அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்றது எப்படின்னு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இவனுக்கு இந்த ஏரியால இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அந்த ஸ்டுடியோ வாட்ச்மேன் கிட்டே கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை தடவை போனாலும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுறான். தேவையில்லாம அந்த பொண்ணு முன்னாடி என் மானத்தை வாங்காது. இதெல்லாம் உனக்காத்தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில் அதுகிட்ட தனியா பேச வாய்ப்பே கிடையாது. கூட போனீங்கன்னா நெருக்கம் அதிகமாகும். ஓகே ஓகே, ஏற்பாடு பண்ணு. ஓகே ஆயிடும். கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த Dress தான். இந்த Dress சொல்றீங்க? ஐயா, நீங்க கூப்பிட்டாலும் இதோட வர மாட்டேங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. நீங்க அசந்து போற மாதிரி வர பாருங்க. இதையும் கட்டிடுவானோ? நானும் வருஷக்கணக்கா கவனிச்சிட்டு இருக்கேன். சிவா இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாம பண்றதானே அவனோட வேலையே. எப்படி அசத்திட்டோம்ல? என் புள்ள மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பார்த்து கூட்டு போமா, இந்த தெருவுல நாயங்க தொல்லை ஜாஸ்தி. என்னங்க, தியேட்டர்ல ஒரு லைட் கூட போட மாட்டானுங்க. முதல்ல உங்க கண்ணாடி கழட்டுங்க. ஓ, இதனா? சரிகாம பரி மக சாகரி சனித பகாசா. அத நோட் பண்ணீங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. என்னம்மா, ஏன் இவ்வளவு லேட்டு? சாரி சார். சரி உட்கார். எங்க விட்டு? வணக்கண்ணா. யார் பாணி? என்னங்க செந்தில், யார் அந்த ஆளை உள்ள விட்டது? சார், அவர் என் கூட வந்திருக்காரு. உன் கூட வா. சார், அவர் எதுவும் சொல்லாதீங்க சார். அவர் எங்க ஏரியாவோட தாதா. தாதாவா? தாதாவை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அவருக்கு ரெக்கார்டிங்க லைவா பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா. கூட்டிட்டு வரலன்னா எங்க ஏரியால எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும் தான் கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் சார். சரி, அவர் அங்க ஓரமா நிக்க வச்சுட்டு நீ போய் நோட்ஸ் எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். சார், பொண்ணு நம்ம ஏரியா தான். ஒரு சூப்பர் குத்துப்பாட்டு கொடுங்க. பாட்டை கேட்டவன சும்மா பட்டையை கலப்பணும். அது எங்களுக்கு தெரியும். நீ போய் அப்படி ஓரமா நில்லு. சரணத்தை நோட் பண்ணு. டேய் ராஜு, ஓவரா பேசுற. கால் இருக்கணுமா வேணாவா? ஐயோ ப்ளீஸ். சரி சரி, ஒரு தம் அடிச்சிட்டு வரேன். ரெடி பண்ணி வைங்க. சரி காப்ப மகரி மகரி தாச. என்ன ஸ்ருதி மாறுது சார். ஸ்ருதி மட்டுமா மாறுது? என் கையே உதறுது. ராஜ்குமார் ரெடியா? என்ன சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு சித்ராம்மா வரதா இருந்தது.
அவங்க ஹைதராபாத்ல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த பாட்டை நீ தான் பாடுற. இன்னிலிருந்து உனக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த பாட்டு மூலமா நீ எங்கேயோ போற. நல்லா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க எங்க அந்த ஆள் கல்ல விழுறீங்க? இந்த பாட்டை என்னையே பாட சொல்லிருக்காரு. அப்படின்னா உங்க வாய்ஸ் தான் வருமா? ம், ஐயா உங்க கூட வந்த உடனே நீங்க மெயின் பாட்டே பாட போறீங்க பாத்தீங்களா? அசத்துங்க. ரெடி டேக். ம் 1 2 3 4. புது கனவுகள் நெஞ்சினில் 1000 கோடி சேரும். இனி வசந்தம் நம் வாசலில் தினமும் வந்தே ஆடும். யோ என்னையா நீ டேக் நேரத்துல வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க? சார் சித்ராமா வந்துட்டாங்க சார். ஓ வந்துட்டாங்களா? என்னாச்சு சார்? சித்ராமா வந்துட்டாங்கம்மா. நீ ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுட்டு அப்படியே கோரஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ. எல்லாராலையும் சோலோ சிங்கர் ஆயிட முடியாது. எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் ஒன்று வேணும். நமஸ்தே. வணக்கம் வணக்கம். சாரி. பரவாயில்ல. டேக்கா? இல்ல இல்ல ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ரெடினா டேக் போயிடலாம். வணக்கம். வணக்கம். ரெடி 1 2 3 4. இனி வசந்தம் நம் வாசலில் தினமும் வந்தே ஆடும். புது கனவுகள் நெஞ்சினில் 1000 கோடி சேரும். ஒரு நாளிலே கை கூடிடும். அந்த வெற்றி நாளை என்னை சேர்ந்திடும். புது கனவுகள் நெஞ்சினில் 1000 கோடி சேரும். என்ன சிவா ஆழ்ந்த யோசனை? மனசு சரியில்லை மாமா. ஜோதிக்கு வாய்ப்பு கொடுக்காதனால அந்த மியூசிக் டைரக்டர் வாயை கிழிக்க போறேன். அவ என்னடா குடுக்கறது? நான் மெயின் பாட்டை பாட வைக்கிறேன்டா. அப்படி சினிமா எடுக்க போறேன். சினிமாவா? 6 மாசமா ரேஷன் கார்டுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கவே வெளியே காணோம். நீங்க சினிமா எடுக்க போறீங்களா? சினிமால பாட்டு பாடினாதான் பாட்டா? மேடையில பாடினா அது பாட்டு இல்லையா? என்ன சொல்ற? ஸ்ரீ உதயராகம்னு நம்ம ராஜேஷ் ட்ரூப் வச்சிருக்காருல, அவர்கிட்ட சொல்லி எல்லா பாட்டையும் அவளே பாட வைப்பான். சிவா, ஆ, இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால பாட்டு உனக்கு பிடிக்குது. இதுங்களோட நிலைமையை பாரு. நம்ம ராஜேஷ் சார் கிட்ட கச்சேரி களை கட்டணும்னு சொல்லியிருந்தாலே ஓல்டு இளையராஜா இச்சா போட்டு கலக்கிருப்பாரு. யாரோ அச்சா மாதிரியா அழுவுதியா அது? எப்பா உன் பொறுமை எங்களுக்கு வரவே வராது. நீயே பாட்டை கேட்டுக்கோ. வாடா, பாவம். மெட்ராஸ் கானா பாடுற தேனா நீ கொஞ்சம் கேளு மாமா. தஞ்சாவூர் ஆளு கிளப்பு வெந்தோளு நினைக்காத நீ சும்மா. மெட்ராஸ் கானா